ஹல்லேலூயா. ஆமென். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற நாம் எல்லாரும் கூட இப்பொழுது கூட ஆரம்ப ஜெபத்தை நம்ம செய்து இன்றைக்கான ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரர் ஜான் திலீப் அவர்கள் நமக்காக ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த வருடத்திலே தொடக்கம் முதல் இப்பொழுது வரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லா நேரத்திலும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இதுவரைக்கும் நடத்தின கிருபை இனிமேல் நடத்த வல்லவராக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்றைய ஆராதனை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே கூட ஆண்டவரே எங்களை ஒரு சில கூடி சேர்த்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும் போது நாங்கள் ஆண்டவரே பாடல்கள் மூலமாக ஆண்டவரே வசனங்கள் மூலமாக ஆராதிக்கும்படி நீ கிருபை பாட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தேவனே. அது மட்டும் இல்லாதபடிக்கு நாங்கள் ஆராதனை தொடக்கும் முதல் முடிவு வரை நாங்கள் ஆண்டவரே எங்கள் முழு இருதயத்தோடு ஆராதிக்க நீ கிருபை பாட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே செய்தியின் பகுதி கூட கருத்தில் ஒப்படுக்கிறவனே, பேசுகிற தாசரை நீ மறைத்து ஆண்டவரே அந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. குறிப்பாக அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே இன்னும் எங்களோட விசுவாசிக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக கிருபை பாட்டுங்க தேவனே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்படுகிற எந்த ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இல்லாதபடிக்கு நீ பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தேவனே. எல்லாவற்றையும் உங்கள் குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? நானும் எடுக்கல, இன்னும் எடுத்துருவாங்களான்னு தெரியல. ஓகே, சந்தோஷமா இருக்காங்களோட ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு சில பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்க போறோம் இப்பொழுது கூட. எத்தனை பேருக்கு ஆராதனைனா பிடிக்கும்? ஆமென். நம்ம சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாமா? ஓகேவா? சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஓகே, உற்சாகமா இருக்கவங்க எல்லாரும் இன்னொரு முறை சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்க. நம்ம சேர்ந்து பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாம். எல்லா கரங்களை தட்டி. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு.
இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையை தந்து விட்டார் தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையை தந்து விட்டார் தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. அல்லேலூயா, ஆமென். நம்ம தேவனை விட நம்மளை நேசிப்பதற்கு யாராச்சும் இருக்காங்களா? 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 இல்லையா? இருக்காங்களா? தேவனோட வேற யாராச்சும் நேசிக்க இருக்காங்களா? அவருடைய அன்பு அது கடல் எவ்வளவு ஆழமோ அதை விட ரொம்ப பெருசு, அப்படிதானே? அதனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக, நாம் பாவிகளாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணார்? நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு அவர் பாவியாக மாறினார். ஆமென், அல்லேலூயா. நாம எல்லாரும் பாவிகளாக இருந்தோம், ஆனாலும் கூட நமக்காக அவருடைய சொந்த குமாரனை நமக்காக பலியாக கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமான அன்பு! உலகத்துல இருக்கிற மனிதர்களுடைய அன்பை விட, ஈவன் நம்மளுடைய பெற்றோருடைய அன்பை விட கூட தேவனுடைய அன்பு ரொம்ப பெருசு. அதனாலதான் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷம் இருக்கவங்க எல்லாருக்குள்ளயும் இருக்குதா? அந்த மகிழ்ச்சி இருக்குதா? அப்ப நம்ம சேர்ந்து இன்னொரு முறை பாடலாமா? அந்த பாடலை சேர்ந்து பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையை தந்து விட்டார் தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையை தந்து விட்டார் தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு,
புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து உற்சாகமா பாடலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி அது நிலை பெயர்ந்து போனாலும், தேவனுடைய கிருபை அது என்றைக்கும் மாறாததாக இருக்குது. ஆமென். நம்ம சேர்ந்து இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து நம்ம பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் நீங்க மட்டும் பாடுங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்ம பார்க்கிறது போல யெகோவா ராஃபா நமக்கு சுகமாகவும், யெகோவா ரூவா நமக்கு மெய்ப்பராகவும் இந்த வழி நடத்தி வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட மோசே போய் கேட்பார், தேவனை நான் உங்களை எப்படி சொல்லணும் அப்படி சொல்லி கேட்கும் பொழுது தேவன் அவர் எப்படி காண்பிப்பார்? அவரோட பெயர் என்னன்னு சொல்லுவார்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆமென். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார்னா இன்றைக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? அப்படியாக தான் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். நம்ம இந்த பாடல் இன்னொரு முறை நம்ம சேர்ந்து பாடலாமா? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஆமென். உற்சாகமா இருக்கவங்க எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நாம இந்த பாடலை இன்னொரு முறை சேர்ந்து பாடுவோம்.
நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா. நல்ல கரங்களை தட்டி போடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. நாம் இதுவரைக்கும் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஆமென். அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம நிலை நிற்க முடியுமா? நம்மால நிலை நிற்க முடியாது. நம்மால என்ன பண்ண முடியாது தெரியுமா? ஒரு முடி வெள்ளையாகுதுன்னா அது கருப்பா கூட மாற்ற முடியாது. மாத்தலாம், ஏதாச்சும் டை அடிச்சு மாத்தலாம். ஆனா என்ன பண்ணும்? என்னைக்கா இருந்தாலும் வெள்ளை முடி தான். ஆனாலும் யோசிச்சு பாருங்களேன், தேவனுடைய கிருபையினாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம். கடந்த 12 மாதங்கள் தேவன் நம்மளை அவருடைய கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினார். அப்படித்தானே? அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ளாக நம்மளை வைத்து இதுவரையில் நம்ம நடத்தி வருகிறார். அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. நம்ம இன்னொரு பாடலை சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன்
எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரச்சினிலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரச்சினிலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலம், நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும். அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்பதும் கிருபையே. ஆட்சி தேற்றியே அரவணைத்திடும், ஆட்சி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபை. நாம் எல்லாம் எழும்பி நின்று பாடுவோம், எழும்பி நின்று பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. பாவியான நம்மையும் கூட தேவன் அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஆமென். இந்த ஸ்லாக்கியத்தை தேவனை தவிர வேற யாராலையும் நமக்கு கொடுக்க முடியாது. நம்ம அந்த ஓமைகளை குறித்து கூட பார்க்கிறோம்ல. அந்த இளையகுமாரன் என்ன பண்றாரு, அவர் தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. அதனால திரும்ப தேவனிடத்துல தன்னுடைய தகப்பன்கிட்ட திரும்ப வரும்பொழுது என்ன நடக்குது, அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். நிறைய நேரங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனை விட்டு போயிடுறோம். ஆனால் நம்ம திரும்ப தேவனிடத்துல வரும்பொழுது நம்மளை தேவன் சேர்த்துக் கொள்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறீங்க? நம்ம தேவனை விட்டு விலகி போகலையா? நிறைய நேரங்கள் நம்ம விலகி போயிருப்போம். ஆனால் நம்ம திரும்ப அவரிடத்துல வரும்பொழுது நம்மளை என்ன பண்ணுவாரு, அவர் அரவணைத்துக் கொள்கிறார். அதனாலதான் அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னொரு பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம்.
நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நம்மை அழைத்தவர் நம்மை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல கை வைத்து சொல்லுங்களேன். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. நம்மளை அழைத்தவரோ நம்மளை கடைசி வரைக்கும் அவர் வழி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்வோம், எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நம்மளை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இதுவரையிலும் நம்மளை வழி நடத்தி வருகிறார், இனியும் நம்மளை வழி நடத்துவார். ஆமென். இந்த காலை வேளையிலையும் உங்க எல்லாரையும் பார்த்ததில் மிகுந்த சந்தோஷம். சியோன் வெளிச்சம் திருச்சபை சார்பாக உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்றைய தினத்திலையும் நாம் இப்பொழுது கூட தேவனுடைய வார்த்தையை நாம கேட்பதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா உங்க முகத்துல சந்தோஷத்தை காணுமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்ம ஒரு தீர்மானத்தோடு கூட எப்பயுமே இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன். தேவனுடைய செய்திக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், தேவனுடைய செய்திக்கு பின்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற போறோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு நம்ம இருக்கலாம். ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். தேவ செய்தி முடிந்த பின்பு ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம கடந்து செல்வோம். ஆமென். இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிறதான நம்முடைய சபையின் போதகர் யோவான் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார். நம் கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை ஆராதனை செலுத்தும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு அதிகமாக நானும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எல்லாருமே உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென், ஆமென். ஸோ வருடத்தினுடைய இறுதி நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கோம், அப்படி தானே? இன்னும் எத்தனை நாள் இருக்கு புது வருஷத்தை பார்க்கறதுக்கு? எத்தனை நாள்? ஒரு வாரம் இருக்கு, அப்படி தானே? ஸோ ஒரு வாரம் தான் இருக்கு. அதோட இந்த வருஷமானது முடிவுக்குள்ளாக வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா கிறிஸ்துமஸ் நாட்கள், அப்படி தானே? ஸோ எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் வருஷத்தினுடைய அந்த முடிவு நாட்களில் ரொம்ப ஒரு சந்தோஷமாக நம்ம கொண்டாடக்கூடியது கிறிஸ்துமஸ், அதுக்கப்புறம் புது வருடம். ஸோ இந்த காரியத்தை தான் நம்ம வந்து கொண்டாடுகிறோம். ஸோ இந்த நாள்லையும் நம்ம கிறிஸ்துமஸை பற்றி தான சில காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரட்சிப்பு, தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். அதற்காக தேவன் என்ன செய்கிறார், முன்னதாகவே அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கொடுக்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா வாக்குத்தத்தத்தின்படி தோன்றும் ரட்சிப்பு. சரிங்களா? ஸ்கிரீன் கொஞ்சம் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. தலைப்பு என்னன்னா வாக்குத்தத்தத்தின்படி தோன்றுகிற ரட்சிப்பு. வாசிக்கலாம். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் மூலமாக என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக ஜனங்கள் எல்லாருமே எதை பெற்றுக்கொள்கிறார்கள்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? காப்பாற்றுகிறது, அப்படிதானே? இப்போ ஒரு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய நம்ம வந்து மழை பெய்யும் போது அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது, அப்படிதானே? போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் நியூஸில் ஃபுல்லாகவே
இதுதான் வந்தது. ஸோ வெள்ளம் போயிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது அங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ஜனங்கள் மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்களுக்கு ஒரு உதவி தேவையா இல்லையா? அவங்க தான் எதுல இருக்காங்கன்னா, ஒரு ஆபத்துல இருக்காங்க. அப்போ இந்த ஆபத்துல இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு தான் என்ன தேவை அப்படின்னா, ரட்சிப்பு தேவை. ஓகேங்களா? அப்போ ரட்சிப்பை கொடுப்பது, யாரால ரட்சிப்பை கொடுக்க முடியும்? யாரால ரட்சிப்பை கொடுக்க முடியும்? அதுக்காக தேவன் என்ன செய்கிறார்னா, ஒரு ரட்சகரை என்ன செய்கிறார், ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஓகேங்களா? அந்த ஆபத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்ன செய்கிறாரு, அந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அதற்காக தான் தேவன் என்ன செய்கிறார்னா, அந்த ரட்சகர் வருகிறார்னா, ரட்சகர் எதன் அடிப்படையில் வருகிறார்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு ரட்சகரை அனுப்ப போறேன் அப்படிங்கிறதையும் தேவன் என்ன செய்யறார்னா, முன்னதாகவே அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் அந்த ரட்சகரை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுக்கிறார். ஆமென், ஆமென். இப்போ பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவனுடைய ஜனங்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க? யாத்ராகமத்துல பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களும், தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்காங்களா இல்லையா? வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 2வது அதிகாரம் 23 இருந்து 25 வரைக்கும். அமேன். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ராஜ்யமா என்ன செய்யறாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாறுறாங்க. அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தோன்றுகிறாங்க அப்படின்னு பார்த்துறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுக்கு அப்புறமா யார் வரா? யோசேப்பு. யோசேப்பினுடைய வம்சாவளியா என்ன செய்யறாங்க, இந்த ஜனங்கள் எல்லாருமே இந்த இடத்துல உருவாகுறாங்க. ஸோ இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, காலப்போக்கில் அடிமைத்தனத்துக்குள்ளாக போறாங்க. அந்த ராஜா என்ன பண்றாரு, யாத்ராகமம் 1வது அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பெருகி இருக்காங்க அப்படிங்கிறத அந்த ராஜா பார்த்து இந்த ஜனங்களை என்ன செய்யறாரு, அடிமைத்தனத்துக்குள்ளாக அந்த ஜனங்களை கொண்டு வருகிறார். இப்போ அடிமைத்தனத்துக்குள்ளாக இந்த ஜனங்கள் கொண்டு வருகிறனால இந்த எல்லா ஜனங்களும் எதுல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அப்போ இதற்காக என்ன செய்கிறார்னா, தேவன் ஒரு ரட்சகரை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அமேன், அமேன். அப்போ ரட்சகர் அனுப்பப்படுவதற்கு முன்பு ஜனங்கள் எல்லாருமே எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க? ஜனங்கள் எல்லாருமே அடிமைத்தனத்துல இருக்காங்க. இப்போ அடிமைத்தனத்துல இருக்கிறதுனால அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? 23வது வசனத்துல பாக்குறோமா? அமேன், அமேன். இந்த ஜனங்கள் எல்லாருமே முறையிட்டு இருக்காங்க. நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நாங்க அடிமைத்தனத்துல இருக்கோம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க? 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்காங்க. அப்போ இந்த அடிமைத்தனத்துல இருக்கிற காரியத்தை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முறையீடாக தேவனிடத்துல சொல்றாங்க. தேவனே, நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அடிமைத்தனத்துல இருக்கோமே, நாங்க உம்முடைய ஜனங்களாக இருக்கிறோம், அடிமைத்தனத்துல இருக்கோமே அப்படின்னு சொல்லி இவங்க தேவனிடத்துல முறையிடும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? 24வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அமேன், அமேன். இவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தேவன் எதை நினைவு கூறுகிறார்? தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். என்ன செய்கிறார்னா, இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு ரட்சகரை அனுப்புவேன்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சிருந்தார்னா, முன்னதாகவே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் என்ன செய்கிறார்னா, நினைவு கூறுகிறார். ஏன்னா இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக போனதுக்கு பின்பு ரட்சகரை இந்த ஜனங்களுக்காக அனுப்பணும் அப்படிங்கிறது தான்
தேவன் என்ன செஞ்சதா முன்னாடியே வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். எங்க பார்க்கலாம் இந்த காரியத்தை? ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தேவன் ஆபிரகாம்கிட்ட இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். சோ இந்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த இடத்துல தேவன் யாரை அனுப்புகிறார்? மோசே. மோசே அந்த இடத்துல என்ன செய்யறாரு? வர்றாரு. எதுக்காக? இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்து வெளியே மீட்டெடுப்பதற்காக தேவன் மோசே அனுப்புகிறார். மோசே வர்றாருன்னா எப்படி வர்றாரு? வானத்திலிருந்து குதிச்சிடுறாரா? இல்ல. வாக்குத்தத்தத்தின்படி தேவன் செய்கிற காரியத்தை என்ன செய்கிறார்னா பூமியில தான் என்ன செய்கிறாரு? அதை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா மோசேயினுடைய பிறப்பு எப்படி இருக்குது? மோசே பிறக்கும் பொழுது மோசே பிறக்கும் பொழுதும் ஜனங்களை அந்த குழந்தைகளை எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க? கொன்று போடுறாங்க. இந்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 22வது வசனம். அமேன். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். அப்போ இந்த இடத்துல அந்த இரட்சகர் பிறக்க போறாரா இல்லையா? பிறக்க போறாருங்கிறதுக்காக ராஜா என்ன செய்யறாரு? பெண் பிள்ளைகள் உயிரோட இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளை என்ன செய்யணுமா? ஆண் பிள்ளைகளை கொலை செஞ்சு போட்டுறணும், ஆண் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையின்படி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? எல்லா குழந்தைகளையும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா ஜனங்களையும் அதாவது ஆண் பிள்ளைகள் எல்லா குழந்தைகளையும் கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி கொலை செய்கிற நேரத்துல தான் மோசேயை மட்டும் என்ன செய்கிறாரு? தேவன் தப்பு வைக்கிறார். யாத்திராகமம் 2வது அதிகாரத்துல 1ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்கன்னா பார்க்க முடியும். வாசிங்க. 1ல இருந்து. அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம் இந்த இடத்துல? மோசே பிறக்கும் பொழுது, அதாவது அந்த இரட்சகர் பிறக்கும் பொழுது, ஜனங்களை காப்பாற்றுகிறவர் இந்த இடத்துல பிறக்கும் பொழுது எல்லா குழந்தைகளையும் என்ன செஞ்சாங்க? கொலை செய்து போடுறாங்க. கொலை செய்து போடும் பொழுது 2வது அதிகாரத்துல பார்க்கிறோமா? லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினால் அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். என்ன செய்யறாங்க? இந்த குழந்தை ரொம்ப அழகான குழந்தையா இருக்குது, இது வந்து என்ன செஞ்சிருவாங்க? இவங்க கொலை செய்து போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி ஒளித்து வைக்கிறாங்க. ஒளித்து வைத்ததுக்கு பின்பு என்ன நடக்குது? இந்த குழந்தைய ஒளித்து வைக்க முடியல. ஏன்னா குழந்தை என்ன செஞ்சிட்டு இருக்கு? 3 மாசம் கழிச்சு வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா உண்மையாவே கொலை செய்து போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தைய ஒரு நாணல் பெட்டியில வச்சு என்ன செய்யறாங்க? அந்த நதியில என்ன செய்யறாங்கன்னு விடுறாங்க. விடும் பொழுது அங்க யார் வராங்க? பார்வோனுடைய குமாரத்தி அந்த இடத்துல வர்றாங்க. வரும் பொழுது இந்த குழந்தைய பார்க்கும் பொழுது இது ஒரு எபிரேய குழந்தை அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவங்க என்ன செய்யறாங்க?
எடுத்துட்டு போய் அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளாக அந்த ஒரு இருதயம் வந்திருக்கு. எபிரேய குழந்தைய தன்னுடைய தகப்பன் என்ன செஞ்சிருக்காரு? கொலை செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. எல்லா ஜனங்களையும், எல்லா குழந்தைகளையும், ஆண் பிள்ளைகளை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட பார்வோனுடைய குமாரத்தை என்ன செய்யறாங்க? இந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியுமா இந்த குழந்தை தேவன் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கார், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்ததன்படி தேவன் இந்த குழந்தையை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம இந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களும் பார்க்கும்போது பார்வைக்கு அழகுள்ள ஒரு குழந்தையா இருக்குது, ஓகே நம்ம என்ன செய்யலாம், இந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10வது வசனத்துல என்ன பேர் வைக்கிறாங்க? ஜலத்திலிருந்து இவரை எடுத்தபடியால் பேர் என்னவா? மோசே அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வைக்கிறாங்க. அப்ப இந்த மோசே என்ன செய்யறாரு? அரண்மனையில 40 வருஷம் இருக்கிறாரு. அதற்கு பின்பு 40 வருஷம் எங்க போறாரு? வனாந்தரத்துல ஒரு 40 வருஷம் இருக்காரு. அதுக்கப்புறமாக ஒரு 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ அந்த இரட்சகர் எப்போ வருகிறார்னா கிட்டத்தட்ட ஒரு 80 வயசுக்கு மேலதான் அந்த ஜனங்களை சந்திக்கிறதுக்கே வர்றாரு. அப்ப அது 80 வருஷத்துக்கு வரைக்கும் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அந்த ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஆயத்தமாயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்ப ஜனங்கள் எல்லாருமே அந்த 80 வருஷமும் அவங்க என்னதான் தேடிட்டு இருப்பாங்க? ஒரு இரட்சகரை தேவன் அனுப்புவேன்னு சொன்னாரே, தேவன் இன்னும் அனுப்பலையே, அவர் எப்போ அனுப்புவார்னு தெரியலையே. ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? காத்துட்டு இருப்பாங்களா இல்லையா? தேவன் உண்மையாவே என்ன செய்யணும்? நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கறதான் அந்த ஜனங்களுடைய ஒரு நோக்கமும் ஒரு விருப்பமா இருந்தது. அந்த ஜனங்களும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் எப்போ அனுப்புகிறார்னா அதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அமேன், அமேன். அந்த ஒரு காலத்துல என்ன செய்கிறாருன்னா அனுப்புறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஜனங்கள் கேட்ட உடனே தேவன் எதை நினைவு கூறுகிறார்? ஆபிரகாமோடு செய்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். அதுக்கப்புறமா யாரு பிறக்கிறா? மோசே பிறக்கிறாரு. உடனே மோசே என்ன செய்யல? அந்த ஜனங்களை வழி நடத்தல. மோசே என்ன செய்யணும்? வளரணும். மோசே வளர்ந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமாக அவர் என்ன செய்கிறாரு? அந்த ஜனங்களை காப்பாற்றுகிறார், ரட்சிக்கிறார். அப்ப இந்த மோசே வருகிறார் அப்படின்னா எதன் அடிப்படையில் வருகிறார்? அமேன், வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் வருகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 19வது அதிகாரம் 20வது வசனம். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியமாய் இருக்கும். கொடுத்தரவின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூடுவார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். ஆமென், அமேன், அமேன். இப்ப என்ன பார்க்கிறோம்? இந்த எகிப்து தேசத்துல இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்னா அவர்களுக்கு ஒரு இரட்சகரை அனுப்புவேன், ஒரு பலவானை அனுப்புவேன் சொல்லதன் போல தேவன் என்ன செய்கிறார்னா மோசே அந்த இடத்துல அனுப்புகிறார். அப்போ ஜனங்கள் எல்லாருமே முதல்ல எங்க இருக்கிறாங்க? முதல்ல அடிமைத்தனத்துல இருக்காங்க. அப்ப அடிமைத்தனத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக தேவன் யாரை அனுப்புகிறார்னா ஒரு இரட்சகரை அனுப்புகிறார். அந்த இரட்சகர் எதன் அடிப்படையில் அனுப்புகிறார்னா வாக்குத்தத்தத்தின்படி அந்த இரட்சகரை அனுப்புகிறார். இப்ப ஜனங்கள் என்ன செய்யணும்? இரட்சகரை பார்த்ததுக்கு அப்புறம் ஏற்றுக்கொண்டு பின்தொடரணும். அமேன், அமேன். ஏன்னா தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த ஒரு இரட்சகரை அனுப்புவேன் வாக்குத்தத்தம் கொடுத்ததன்படி தேவன் அனுப்பி இருக்கிறார். அப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்யணும்னா இரட்சகரை பார்த்து அவங்க என்ன செய்யணும்? பின்தொடரணும். இது மட்டும் இல்லாம தேவன் மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் மோசேட்ட சொல்றாரு, நீ எப்படி இருக்கிற? ஒரு இரட்சகனாக ஜனங்களை எப்படி வழி நடத்தினியோ இதே போல உன்னை போல ஒருவனை என்ன செய்வேன்? ஏற்படுத்துவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. எங்க பார்க்கலாம்? உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகள் எல்லாம் அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அமேன், அமேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் என்ன செய்கிறார்னா அவருடைய ஜனங்கள் ஆபத்துல இருக்கும்போது, அவருடைய ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாறும் பொழுது அந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக, அந்த ஜனங்களை தேவனிடத்துல சேர்ப்பதற்காக தேவன் யாரை அனுப்புகிறார்னா ஒரு இரட்சகரை, ஒரு காப்பாற்றுகிறவரை, ஒரு தேவனுடைய மனிதன் என்ன செய்கிறார்னா தேவன் அனுப்புகிறார்.
அப்படி அனுப்பும் பொழுது அந்த நபர் எதன் அடிப்படையில் வருகிறார்னா, முன்னதாகவே இப்படி ஒரு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் என்ன செய்கிறார்? அவரை அனுப்புகிறார். அப்ப இந்த இடத்துல மோசேட்ட என்ன சொல்றாரு? ஆமென். ஆமென். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளே அவர் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்வார்? அவர் சொல்லுவார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் யாரை அனுப்புகிறார்? அடுத்து ஆமென், இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக, ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அங்க யாருமே என்ன செய்யல? அனுப்பப்படல. அதுக்கப்புறமாக மோசேக்கு அப்புறமாக அங்க வரக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ இந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில பிறக்கும் பொழுதும் எல்லா தடவையும் தேவனுடைய ஜனங்கள், அதாவது தேவனால் அனுப்ப போகிற அந்த இரட்சகர் பூமியில பிறக்கும் பொழுது அந்த இரட்சகரை என்ன செய்யறாங்க? கொலை செய்யணும் அப்படிங்கிறதா வகை தேடுறாங்க. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் என்னவா இருக்கிறாரு? இரட்சகரா இருக்கார். நம்ம வாசிச்சோமா? மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிச்சோம். இப்ப எதை வாசிக்கலாம்னா மத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16. அமேன், அமேன். இங்கேயும் ஒரு நிகழ்வு நடக்குது. ஸோ நீங்க 2வது அதிகாரம் தொடக்கத்துல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏரோதனுடைய நாட்கள்ல 3 சாஸ்திரிகள் வந்து என்ன செய்யறாங்க? 3 சாஸ்திரிகள் வந்து 3ன்னு இல்ல, சாஸ்திரிகள் வந்து கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த இடத்துல ஏரோதுட்ட வந்து கேட்கறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி ஏரோது ராஜாட்ட வந்து கேட்கறாங்க. கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? அந்த அரண்மனையில் உள்ளவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாருக்குமே ஒரு கலக்கம் உண்டாகிறது பாக்குறோமா? 3வது வசனத்துல பாக்குறோமா? ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகர்த்தார் அனைவரும் கலங்கினார்கள். என்னது, ராஜா பிறக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்து என்ன செய்யறாங்க? அங்க உள்ள எல்லா ஜனங்களும் கலங்குகிறாங்க. கலங்கும் பொழுது ஏரோது என்ன செய்யறாருன்னா, சரி அப்படி ஒரு ராஜா பூமியில பிறந்தார் அப்படின்னா இப்ப அவர் எப்படி இருப்பாரு? குழந்தையா தான் இருப்பாரு. இப்பமே அவர் அழிச்சிட்டோம் அப்படின்னா நாம தான் என்ன செய்வோம்? நாம தான் ராஜாவா இருப்போம். அதனால அந்த குழந்தைய நீங்க தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் வந்து அந்த குழந்தைய பணிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள்ட்ட சொல்லி என்ன செய்யறாருன்னா சாஸ்திரிகளை அவர் அனுப்பி விடுகிறார். அப்போ அவருடைய எண்ணம் என்னன்னா குழந்தைய பார்த்ததும் கொலை செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா சாஸ்திரிகள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? ஓகே, குழந்தை பிறந்ததை நம்ம வந்து ஏரோது ராஜாட்ட சொல்லும் போது ஏரோது ராஜா என்ன செய்வாரு? வந்து அவர் சந்தோஷப்படுவாரு, யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு தான் என்ன நினைக்கிறாங்க? சாஸ்திரிகள் நினைச்சிருப்பாங்க. ஸோ சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல போய் பார்த்து இனிமே நம்ம ஏரோதிட்ட போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்க நேரத்துல சொப்பனத்துல யார் தோன்றுகிறா? தூதன் தோன்றுறாரு. அமேன், அமேன். ஸோ அதனால தான் தேவன் என்ன செய்யறாருன்னா சொப்பனத்துல யோசேப்புக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி ஏரோது என்ன செய்கிறான்? குழந்தையை கொலை செய்ய வகை தேடுவான். நீ என்ன செய்யணும்? குழந்தையை தூக்கிட்டு அமேன் எகிப்துக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல இருக்காத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதே போல ஏரோது என்ன செய்யறான் அப்படின்னா குழந்தைகள் எல்லாரையுமே கொலை செய்கிறான். எப்படி மோசே நாட்கள்ல தேவன் மோசையை அனுப்புன்னு சொல்லி தேவனுடைய ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகரை அனுப்புன்னு சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரோ, அந்த வாக்குத்தத்தத்தின்படி மோசையை அனுப்பும் பொழுது மோசே நாட்களை எப்படி கொலை செய்தாங்களோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை நாட்களை இயேசு கிறிஸ்து இரட்சகராக அங்க பிறக்கும் பொழுதும் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவையுமே கொலை செய்ய வகை தேடினாங்க. ஆனாலும்
தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்காக அநேக காரியத்தை அந்த இடத்துல செய்கிறார். எப்படி அந்த இடத்துல பார்வோனுடைய குமாரத்தை மோசையை பாதுகாத்தது போல இங்க தேவன் என்ன செய்கிறாரு, மரியாளையும் யோசேப்பின் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, பாதுகாத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. சோ இதன் மூலமாக என்ன செய்கிறார்னா, தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் ஒரு இரட்சகரை அனுப்பும் பொழுது ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு என்னதான் வருது, கொலை செய்யணும் அப்படிங்கிற சாத்தான் அவர்களை கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், அந்த இரட்சகர் வருவாரா? கொலை செஞ்சுட்டா வர முடியுமா? கொலை செஞ்சுட்டா அந்த இரட்சகர் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்படிங்கறதான் சாத்தானுடைய ஒரு எண்ணமும் நோக்கமுமாக இருக்கு. தேவனுடைய ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்ப தேவன் இந்த இரட்சகரை அனுப்புகிறார் அப்படின்னா அது வரைக்கும் தேவனுடைய ஜனங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, அடிமைத்தனத்துல இருக்காங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் இரட்சகராக வருகிறார் அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறாங்க, பாவத்தின் அடிமைத்தனத்துல, ஆவிக்குரிய விதத்துல ஜனங்கள் எல்லாருமே அடிமைத்தனத்துல இருக்காங்க. அப்ப இந்த அடிமைத்தனத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக தேவன் யாரை அங்க அனுப்புகிறார், இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல இரட்சகராக அனுப்புகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப ஜனங்கள் எல்லாருமே தான் அடிமைத்தனத்துல இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்துக்கணுமா இல்லையா? முதல்ல எதை உணரணும், நான் எதுல இருக்கேன், நான் அடிமைத்தனத்துல இருக்கேன், நான் பாவத்துல இருக்கேன் அப்படிங்கிறத ஜனங்கள் முதல்ல உணரணும். உணரும் பொழுது அவங்க எதை எதிர்பார்க்கணும், நமக்காக என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்கணுமா இல்லையா? நமக்காக என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நமக்கு யாரை அனுப்ப போகிறார் அப்படிங்கிறதை அந்த ஜனங்கள் என்ன செய்யணும், எதிர்பார்த்து அவங்க காத்துட்டு இருக்கணும். அப்படி காத்துட்டு இருக்கும் பொழுதுதான் தேவன் யாரை அனுப்புகிறாரு, இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனங்களுக்கு இரட்சகராக அனுப்புகிறார். அதற்கு பின்புதான் இயேசு கிறிஸ்துவனை என்ன செய்கிறார்னா இரட்சகராக இந்த பூமியிலே அவர் தோன்றுகிறார். தோன்றும் பொழுது ஜனங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பார்த்து தீர்க்க தரிசனத்தின்படி இவர் வந்திருக்காரா அப்படிங்கிறத என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யறோம் பார்க்கணும். வாக்குத்தத்தத்தின்படி இவர் வந்திருக்காரா அப்படின்னு பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் பார்க்கும் பொழுது 4 தீர்க்க தரிசனம் 4 சுவிசேஷ புஸ்தகம் யாரை பத்தி சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. ஏன்னா வாக்குத்தத்தத்தின்படி யார் வருகிறா, ஒரு மேசியா பிறப்பார், ஒரு இரட்சகர் பிறப்பார் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில தேவன் என்ன செய்கிறார்னா இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல அனுப்புகிறார். லூக்கால நீங்க வாசிங்கன்னா 24வது அதிகாரம் 27வது வசனம், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசனம் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமென். மோசே முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இரட்சகர் ஒருவர் பிறப்பார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஜனங்கள் என்ன செய்யறாங்க, விசுவாசிச்சு அவர் ஏற்றுக்கொள்றாங்க. அதே இது வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில ஜனங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, இரட்சகராக பிறந்து ஜனங்கள் முன்னாடி வர்றாரு. பிறந்த உடனே அவர் வந்துடுறாரா, நான் தான் இரட்சகர் அப்படின்னு. எப்படி மோசே ஒரு 80 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறமா வந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் கழிச்சு அவர் ஊழியத்துக்கு வர்றாரு, 30 வருஷம் கழிச்சு அவர் என்ன செய்யறாரு, ஊழியத்துக்கு வர்றாரு. அப்ப இந்த 30 வருஷமும் ஜனங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புல இருப்பாங்க, ஒரு இரட்சகரை தேவன் அனுப்பணும், இரட்சகரை அனுப்பணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு இரட்சகராக வந்து நிற்கிறாரு. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து விசுவாசிப்பாங்களா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்னன்னு சொல்றாங்க, இவர் தச்சருடைய குமாரன் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் இவருடைய தாய் எல்லாருமே நம்மிடத்தில் இருக்கிறாங்க அல்லவா, இவர் எப்படி இரட்சகராக இருக்க முடியும் அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க ஜனங்கள் எல்லாருமே கேட்கிறாங்க. அப்ப ஜனங்களுடைய எண்ணம் எதன் அடிப்படையில் இருக்குது, வேத வசனத்தின்படி இருக்குதா அல்லது மனிதனுடைய பார்வையின் மூலமாக பார்க்கறாங்களா? ஆமென். அவங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா மனிதனுடைய பார்வையின் மூலமாக தான் பார்க்கறாங்க தவிர தேவன் என்ன ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத ஜனங்கள் என்ன செய்யலாம், சிந்திக்கவே இல்லை. இதுதான் பழைய ஏற்பாடுல இருந்து தேவன் சொல்லுகிற காரியம். ஜனங்கள் என்ன செய்யணும், வேத வசனத்துக்கு செவி கொடுக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென், ஆமென். வேத வசனத்தை நீ மறந்த அப்படின்னா நான் என்ன செஞ்சிருவேன்,
உன்னுடைய பிள்ளைகளை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வேதத்துக்குள்ளாக தேறினவர்களாக இருக்குமோ அப்ப நம்ம எதை பார்க்க மாட்டோம்? மனுஷனுடைய பார்வையில பார்க்க மாட்டோம். தேவன் எந்த ஒரு நோக்கத்துக்காக எழுதியிருக்கிறார், தேவனுடைய பார்வையில இருந்து என்ன செய்வோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். மனுஷனுடைய பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இரட்சகராக தெரியுமா? இயேசு கிறிஸ்து அரண்மனையில பிறக்கல. அவர் பிறந்தது எங்க பிறந்தாரு? மாட்டுத் தொழுவத்துல பிறந்தாரு. இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள் எல்லாமே எப்படிதான் இருக்குது? அவர் செய்த ஊழியங்களா இருக்கட்டும், பெரிய ஒரு அரசர் பண்ற மாதிரி, ஒரு ராஜா பண்ற மாதிரி அவர் ஊழியத்தை செய்தாரா? இல்ல. அவர் இருந்தது, அவர் ஊழியம் செஞ்சது எல்லாமே பாத்தீங்கன்னா பாவிகளோடும், விபச்சார ஸ்திரீகள், பாவிகள், குஷ்டரோகிகள், குருடர்கள், செவிடர்கள், இவர்கள் மத்தியில தான் இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சிருந்தாரு? ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர்கள்ட்ட சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? பிணியாளிக்கு வைத்தியன் தேவையல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வைத்தியம் தேவையா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ ஜனங்கள் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னா தீர்க்க தரிசனத்தின்படி இவர் வந்திருக்காரா, அது வாக்குத்தத்தத்தின்படி இவர் இருக்கிறாரா அப்படிங்கறதான் ஜனங்கள் எதிர்பார்த்திருக்கணுமே தவிர, ஜனங்களுடைய எண்ணங்கள், ஜனங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வசனத்தை விசுவாசிச்சாங்க உண்மையாவே நடக்கும் அப்படின்ட்டு. அந்த காரியம் பூமியில நடக்கும் பொழுது ஜனங்கள் ஏற்றுக்கொள்றாங்களா? இல்ல. ஜனங்கள் என்ன செய்யல? எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளல. மனிதனுடைய பார்வையில பாக்குறாங்க. இதன் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், மனிதனுடைய பார்வையின் மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சில ஜனங்கள் தான் ஏற்றுக்கொண்டாங்க, அதே போல இரண்டாம் வருகையில இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது? ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. வாக்குத்தத்தத்தை ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்க. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறது மட்டுமல்லாமல் அது நடக்கும் பொழுதும் என்ன செய்யணும்? அதை விசுவாசிச்சு அதை கை கொள்ளுகிற ஜனங்களாக இருக்கணும். இந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 1வது அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேனானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவன் என்ன செய்கிறார்? அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த பூமியிலே அவர் கடந்து வருகிறார். கடந்து வரும்போது அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவர்கள் யாரு? வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சு தேவன் ஒரு இரட்சகரை அனுப்புவார் அப்படின்னு விசுவாசிச்சு காத்துட்டு இருக்க ஜனங்கள். யோவான் 4வது அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்திரியை பார்க்க முடியும். அந்த ஸ்திரீகிட்ட இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது ஸ்திரீ என்ன சொல்றாங்க? கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருவார், அவர் வரும்பொழுது எல்லா காரியத்தையும் எங்களுக்கு விலக்கி காண்பிப்பார் அப்படின்னு சொல்லி ஸ்திரீ சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வாக்குத்தத்தத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா காத்துக்கிட்டு இருந்த அவருக்கு சொந்தமான ஜனங்கள் அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? கடினமா இருக்குது. அது என்ன அர்த்தம்? அவங்க எதை பார்க்கறாங்க? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கறாங்க. வாக்குத்தத்தத்தின்படி நடக்கும் அப்படிங்கறது விசுவாசிக்கிறாங்க. வாக்குத்தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா ஜனங்களுடைய பார்வை எதன் அடிப்படையில் இருக்கிறது? மனுஷன் பார்க்கிற விதமாக என்ன செய்யறாங்க? ஜனங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மனுஷன் பார்க்கிற விதமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் இரட்சகரை அனுப்பினாலும் சரி என்ன செய்ய முடியாதுன்னா ஜனங்களால ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அந்த இரட்சகரை என்ன செய்ய முடியாது? விசுவாசி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஆமென். எதற்காக இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம்? எதற்காக இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம்? இது எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த காரியங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துனுடைய நாட்கள் அந்த ஜனங்கள் இருந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்பாக இருந்த காரியங்கள். எதுக்கு இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம், தியானிச்சுட்டு இருக்கோம்? நம்ம எல்லாருமே எதுக்காக காத்துட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. நமக்காக வாக்குத்தத்தங்கள் இருக்கா இல்லையா? வாக்குத்தத்தம் இருக்கு. அப்ப நமக்கான வாக்குத்தத்தத்தை நாம எந்த எண்ணத்துல இருக்கோம் அப்படிங்கிறதை நாம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கறதுக்காக தான் தேவன் நமக்கு இதை எழுதி வச்சிருக்கிறார். ஆமென்.
ஆமென். இந்த வரலாறை நம்ம பார்க்கும் பொழுது வரலாறுல உள்ள ஜனங்கள் எந்த ஒரு மனநிலையில இருந்தாங்க, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். 2ஆம் வருகையில் உள்ள தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்போது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அமேன். என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. அப்ப என்ன செய்கிறதா? வெளிப்படுத்தின விசேஷ காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நாட்கள்ல இது தீர்க்க தரிசனமா இல்லையா? இந்த வசனம் தீர்க்க தரிசனம் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமா இல்லையா? ஆமென். நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்துல தேவன் என்ன செய்கிறாரு? ரட்சிப்பை கொடுக்காரா இல்லையா? இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. அப்போ இங்க என்ன செய்கிறாரு? தேவன் ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாருமே ஆயத்தமாயிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து வருவார் வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். சோ நம்மளுடைய எண்ணத்தின்படி வருவாரா, அல்லது அவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததின்படி அவர் கிரியை நடப்பிப்பாரா? ஆமென். வாக்குத்தத்தம் கொடுத்ததின்படி தான் என்ன செய்வார்னா கிரியைகளை நடப்பிப்பார். அதனால வாக்குத்தத்தம் என்ன காரியத்தை சொல்லுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையிலையும் ஒரு ரட்சிப்பு வருது அப்படின்னா, இங்கேயும் யார் இருக்கிறாங்க? இங்கேயும் எதை பார்க்க முடியும் அப்படின்னா, இதை 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தையை பார்க்க முடியும். 12வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5 வரைக்கும் வாசிங்க. அமேன் அமேன். இங்கேயும் யாரை பார்க்கிறோம்? இங்கேயும் ஒரு குழந்தைய பார்க்கிறோம். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நாட்கள்ல என்ன நடக்குது? அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இங்கேயும் ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் பொழுது அங்க அந்த குழந்தையை கொலை செய்யறதுக்காக யார் வராராம்? 7 தலை 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்ன செய்கிறது? அங்க வந்து அந்த குழந்தையை கொலை செய்யறதுக்காக வந்து நிற்கிறது. அப்போ இந்த காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இயேசு கிறிஸ்துனுடைய 1ஆம் வருகையில இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் அப்படின்னு ஜனங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வந்தார். ஆனா அவர் வருகிறதற்கு முன்பு என்னென்ன தீர்க்க தரிசனம்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் என்ன செய்யணும்? ஜனங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். வாக்குத்தத்தத்தின்படி ஒருத்தர் தேவன் அனுப்ப போகிறார் அப்படின்னா, அவர் வருகிறதற்கு முன்பு என்ன நிகழ்வு நடக்க போகிறது, அவர் வந்ததுக்கு பின்பு என்ன நிகழ்வு நடக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாமே வேதத்துல தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? காத்துட்டு இருக்க கூடாது. வேதாகமம் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் பார்த்து எந்தெந்த நிகழ்வுக்கு பின்பு எந்தெந்த நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறத வேத வசனத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்து அதற்காக ஜனங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். ஆமென் ஆமென். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பு எப்ப நடக்குது? 2ஆம் வருகையில தேவன் தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொழுது என்ன செய்கிறார்? நமக்கு இந்த ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். ஆமென் ஆமென். அப்போ நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணும் அப்படின்னா, எப்படி யூதர்கள் இருந்தார்களோ, யூதர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வாக்குத்தத்தத்தின்படி தேவன் ஒருவரை அனுப்புவார் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நபரை தேவன் அனுப்பும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு வெயிட் பண்ணி அப்படிதான் என்ன செஞ்சிருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க. ஆனா வேத வசனம் எல்லாமே
இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இயேசு கிறிஸ்து வருவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ரட்சிக்கப்படுவோம், இரண்டாம் வருகையில நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாவே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஆனா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த காரியத்தையும் தேவன் என்ன செஞ்சிருக்கார், நமக்காக வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கார். அப்போ இந்த குழந்தை எதாக இருக்கும், இதனுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணுமா இல்லையா? ஆமென். யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, இது நடக்கும் பொழுது விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி எதிர்பார்க்கல அப்படின்னா இவர்கள் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது, தேவன் பூமியில நடப்பிக்கிறார் அப்படிங்கும்போது ஜனங்களால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு அவங்களுடைய இருதய பக்குவப்படாது. ஆமென், ஆமென். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான தீர்க்க தரிசனத்தினுடைய காரியத்தை புரிஞ்சு கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். புதிய ஏற்பாடுல நமக்காக தேவன் ஒரு வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பு எப்படி மோசே நாட்கள்ல ஒரு ரட்சகரை அனுப்பும் பொழுது மோசே குழந்தையா பிறந்து வந்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரோ, அதே போல இரண்டாம் வருகையிலும் இந்த இடத்துலயும் ஒரு ஆண் குழந்தையை பிறக்கிறோம். அப்ப இவர் யாராக இருக்கும், இவர் மூலமாக என்ன நிகழ்வு நடக்க போகிறது அப்படிங்கறத என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அது ரட்சிப்புனா என்ன, ஜனங்கள் எல்லாருமே தேவனிடத்துல கூட்டி சேர்க்கப்படுகிறதா என்னது ரட்சிப்பு. அப்ப இரண்டாம் வருகையில தேவன் என்ன செய்ய போறாரு, இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை நாம சந்திப்பதற்காகவும் தேவன் என்ன செய்ய போறாரு, ஒரு ஆண் குழந்தை, இதுவும் வாக்குத்தத்தத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. இது தீர்க்க தரிசனத்துல இருக்கு. தீர்க்க தரிசனத்துல இருக்கனால இது எப்படி, யாரு, என்ன அப்படிங்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. தேவன் நடப்பிக்கும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும், புரிஞ்சுக்கொள்ள முடியும், தெரிஞ்சுக்கொள்ள முடியும். தேவன் நடப்பிக்கும் பொழுது நமக்கு தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த வாக்குத்தத்தமும் நடக்கும் அப்படிங்கறதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தாதான் இதை என்ன செய்ய முடியும், விசுவாசிச்சு இருதயத்துல ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா இதை என்ன செய்ய முடியாது, விசுவாசிக்கிறதும் கடினமாக இருக்கும், இருதயத்தில் ஏற்றுக்கொள்றதும் கடினமாக இருக்கும். அப்போ தமக்கு சொந்தமானவர்களுக்காக தேவன் இந்த வாக்குத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தின்படி இப்படி ஒரு காரியத்தை தேவன் நிறைவேற்றினாலும் சரி, அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ளணும். எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்துவுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ, அதே போல இரண்டாம் வருகையிலும் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம், அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். பூமியிலே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல பாக்குறோம். அப்போ விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா இரண்டாம் வருகையிலும் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பாங்க. வாக்குத்தத்தை நிறைவேறும்போது என்ன செய்ய மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ விசுவாசிக்கிற ஜனங்கள் தான் யாருன்னா தேவனுடைய விசுவாசி. அப்ப நம்ம என்ன செய்யணும், இரண்டாம் வருகையில் நடக்கிற காரியத்தை விசுவாசிக்கிறதுக்கு நம்முடைய ஒரு மனநிலையை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். ஆமென், ஆமென். சோ அதுதான் என்னன்னா உண்மையான கிறிஸ்துமஸா இருக்கு. ஏன்னா முதலாம் வருகையில மட்டுமல்ல, இரண்டாம் வருகையிலையும் தேவன் என்ன செய்யறார், நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸாக இருக்கிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் அப்பா உடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ரட்சிப்பும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். தகப்பனே, எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ரட்சிப்பு இருக்கிறது. இந்த ரட்சிப்பை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்திலே நாங்கள் காணப்படுவதற்கு தேவன் உதவி செய்திட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை ஆண்டவரே போதும், நாங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை போல் இல்லாமல் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகைக்காக ஆண்டவரே நாங்கள் தயாராகுவதற்காக நாங்கள் வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்திட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காகவே ஆண்டவரே உம்முடைய குமாரனை நீர் முதலாம் வருகையில் நீர் ஏற்படுத்தி கொடுத்தீர். அவர் மூலமாக ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை கொடுத்தீர். இரண்டாம் வருகையிலும் ஆண்டவரே காத்துக்கிட்டு இருக்க ஜனங்களுக்கு நீர் ரட்சிப்பை கொடுப்பதற்காக நீர் மறுபடியும் திரும்பவும் வரப்போகிறீர் அப்பா. அதற்காக புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான வாக்குத்தத்தத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தம் எதை பற்றி சொல்லுகிறது, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஆண்டவரே, இந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படவும்
உம்முடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் காரியத்தை ஆண்டவரே நீர் நடப்பிக்கும் பொழுது இது கர்த்தர் நடப்பிக்கிறார், கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்கிற ஆண்டவரை நாங்கள் பார்த்து விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளவும், இதன் மூலமாக இந்த வாக்குத்தத்தம் உள்ள இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கடந்து வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய இடத்துக்கு ஆண்டவரே உம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அவருடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. இந்த வார்த்தையை கொடுத்தீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எல்லோருடைய இருதயத்தையும் பக்குவப்படுத்துங்க. உங்களுடைய வருகைக்காக எல்லாரையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். வார்த்தையினால் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விருப்பப்படுகிறேன். நமக்கு எப்பயுமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10 மணி அளவில் நமக்கு ஆராதனையானது இந்த இடத்துல நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேரடியாகவும் இணையதளத்திலையும் நமக்கு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வருகிறதான மாதம் ஜனவரி மாதம் புதிய வருடத்துல புது வேதாகம வகுப்பானது தொடங்க இருக்கிறது. இலவச வேதாகம படிப்பானது நமக்கு கற்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அநேகர் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் அதில் பங்கு பெறணும்னு விருப்பப்படுகிறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களும் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளட்டும், அவங்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். நம்ம இப்பொழுதும் காணிக்கை நேரமாக இருக்கிறது. நம்ம எழும்பி நின்று காணிக்கை செலுத்தலாம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. கிருப 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 கிருப. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருப. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருப. கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்காக நாங்கள் உற்சாகத்தோடு கூட நாங்கள் விதைத்திருக்கிறோம். நீர் இதனுடைய அறுவடையை 30, 60, 100 நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறீர். நாங்கள் உற்சாகமாக விதைத்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய தேவைகளையும் இந்த வாரத்தினுடைய தேவைகளும் நீர் எங்களுக்கு சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவே மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட முடிவு ஜெபத்தை நம்மளுடைய போதகர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். நாம் நின்ற வண்ணமாக நாம் ஜெபிக்கலாம்.
மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளுக்காகவோ மனமகிழ்ச்சி நாளுக்காகவோ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, 1000 நாளை பார்க்கிறோம் உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்லி ஆண்டவரே தாவீது சொன்னது போல அப்பா, வாரத்தில் ஆண்டவரே 7 நாட்கள் 6 நாட்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே உம்முடைய பிரகாரத்துக்கு செல்லுகிறதான ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு செல்லுகிறதான இந்த ஒரே நாள் ஆண்டவரே அது நல்லது என்கிறது சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே பாட்டினால் பாடவும், ஸ்தோத்திரத்தினால் உம்மை மகிமைப்படுத்தவும், உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைகளை தியானிக்கவும், தேவரீர் கொடுத்த உன்னதமான உம்முடைய பாக்கியத்துக்காகவும் ஸ்லாக்கியத்துக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டவர்களுக்காகவும் நேரடியாக ஆண்டவரே ஆராதனையில் கலந்து கொண்டவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த கடைசி நாட்களிலும் அப்பா இந்த ஜனங்களை ஆண்டவரே ஒன்றாக நீர் இணைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ஆண்டவரே நாங்கள் கண்டுகொள்வதற்காகவும் ஆண்டவரே அந்த ஒரு தாகத்தோடு அந்த ஒரு வைராக்கியத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் இருப்பதற்கு தேவன் உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பலவிதமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருந்தும் ஆண்டவரே போராட்டங்களில் இருந்து வந்தவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, நண்பர்களே ஆண்டவரே உறவினர்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாட்களை கண்ட அநேகர் இந்த வருஷத்தினுடைய முடிவு நாட்களில் இல்லை. ஆனாலும் எங்களை ஆண்டவரே கண்மணி போல நீர் பாதுகாத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கு, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்னும் மீதியான நாட்களை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே பயணம் செய்யவும் புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கவும் தேவன் எங்களை அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கடந்து வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையை மட்டுமாக நீர் ஆசீர்வாதமாக நீர் நடத்தி கொடுத்தீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை தேடுகிறவர்களாகவும் உம்மை பற்றி ஆண்டவரே அறிவிலே தொடர்ந்து நாங்கள் வளருகிறவர்களாகவும் நாங்கள் காணப்பட தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்க மகிமையை உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல அந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி விலைக்கு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆன்லைன்ல ஜாயின் பண்ணியிருக்கோம், ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டீம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கற்றுக்கொண்ட காரியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.